அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை வாசிப்பின் மூலமாக, நேசிப்பின் மூலமாக, நல்ல ஒரு அன்பின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம் சார். அது என்ன சார்? அன்பு கொண்டு வாழ்தல். ஏன் அன்பை வளர்த்துக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஏன் பிறர் மீது ஒரு அக்கறையோடு வாழணும்? அணு ஆயுதம்னு ஒரு விஷயத்தை முத தயாரிச்சாங்க, கரெக்டா? இந்த அணு ஆயுதம் தயாரிக்கும் போது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடக்குது. இந்த அட்டாமிக் பாம், இந்த அணு ஆயுதத்தினால எத்தனை பிரச்சனைகள் வரும்னு அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி விளக்குறாரு. இதனால இந்த உலகமே அழிவதற்கான காரணங்கள் இருக்கு, எப்படி மக்கள் கஷ்டப்படுவாங்க, இந்த அணு ஆயுதத்தை போட்டோம்னா மக்களினுடைய வாழ்க்கை எப்படி மாறும், அந்த இடமே எப்படி தரிசு பூமியா போகும், அந்த விளைநிலங்கள் எப்படி பாதிக்கப்படும், அந்த நாடே எப்படி ஆகும், இப்படியா அந்த அணு ஆயுதத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் சொல்றாரு. அத்தனை பேரும் அதிர்ச்சியாய் நிற்கிறாங்க. அந்த அதிர்ச்சியான கூட்டத்தில் ஒரே ஒரு விஞ்ஞானி கேட்குறாரு, இவ்வளவு பெரிய அழிவை தருமா இந்த ஆயுதம்? இவ்வளவு பெரிய அழிவை தருமா? இதை தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்குறாரு. இதை தடுக்கிறதுக்கு அப்போ அந்த விஞ்ஞானி சொன்னாரா, இந்த அணு ஆயுதத்தை தடுப்பதற்கு ஒரு ஆயுதம் உண்டு, அது அன்பு. அது அன்பு என்னும் ஆயுதம். ஒரு அணு ஆயுதத்தையே நாம் தடுக்க வேண்டுமென்றால், ஒரு மிகப்பெரிய போரை தடுக்க வேண்டுமென்றால், நம்மிடம் அன்பு கொண்டு நாம் சக மனிதர்களை நேசித்து வாழ்வதன் மூலமாக மட்டும்தான் இந்த பேரழிவிலிருந்து, இந்த அண்டத்தினுடைய பேரழிவிலிருந்து நம்மை காப்பாற்ற முடியும் சார். கடையேழு வள்ளல்கள்னு இன்றைக்கும் நம்ம தமிழ் பாராட்டுதே சார். கடையேழு வள்ளல்கள். பேகன் ஒரு மயிலுக்காக தன்னுடைய போர்வையை எடுத்து வீசுறாரு. ஒரு மயில் ஆடுறதை பார்க்குறாரு. அச்சுச்சோ, இந்த மயிலுக்கு குளிருதேன்னு ஒரு போர்வையை எடுத்துட்டு போய் பத்தினாராம். பாரி முல்லைக்கு ஒரு முல்லைக்குடி படறதுக்கு தன்னுடைய தேரை கொண்டு போய் கொடுத்தார். பாரி காரின்னு இருந்தார். இந்த காரி என்ன பண்ணாரா, தான் போர்ல ஜெயிச்ச, தனக்கு போருக்கு உதவி செய்த அந்த குதிரைகளை நாட்டு மக்களுக்கு பயன்படட்டுமேன்னு தலை சிறந்த அந்த குதிரைகளை கொண்டு போய் கொடுத்தார் காரி. ஆயின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, தனக்கு கிடைத்த ரொம்ப விலை மதிப்புள்ள இந்த மணிகளையும் ஆடைகளையும் இறைவன் மீது கொண்ட பக்தியின் காரணமா இறைவனுக்கு அர்ப்பணிச்சாராம். எல்லாத்தையும் தாண்டி அதியமான் அவரு தனக்கு இளமையாக இருப்பதற்கு தனக்கு கிடைத்த அந்த நெல்லிக்கனியை தமிழ் வாழ வேண்டும் என்று அவ்வைக்கு கொடுத்தார். அதியமான் இன்னைக்கும் தருமபுரின்ற ஊர், அதனால தான் தருமபுரின்ற பேரே வந்தது. அதியமான் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை தமிழுக்கு கொடுத்து தமிழ் இளமையாகவே வைத்திருந்தார். நல்லி சார், நல்லின்றவர்கிட்ட நீங்கள் போய் பொருள் கேட்டிங்கன்னா நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட போய் கேட்காத வண்ணம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அள்ளி கொடுப்பாராம். ஓரி அப்படின்னு ஒரு வள்ளல் இருந்தார். இந்த ஓரின்ற வள்ளர் என்ன பண்ணுவார், தன்னுடைய நாடுகளை, மலை சார்ந்த அந்த நாடுகளை, தன்னுடைய நாடுகளை கூத்தர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து வள்ளலாக மாறினார்னு. இப்போ இத்தனை பேர் இருந்ததுலையும் கூட இந்த 7 பேர்லேயுமே நம்ம யாரை வள்ளல்கள்னு ரொம்ப கொண்டாடுவோம்னா பாரியையும் பேகனையும் கொண்டாடுவோம். ஏன்பான்னா மற்றவர்களெல்லாம் கேட்டு கொடுத்துருக்காங்க, மனிதர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு கூட உதவி செய்த காரணத்தினால் மட்டும்தான் நம்ம பாரியையும் பேகனையும் இத்தனை தூரம் கொண்டாடினோம். எதுக்காகப்பா பிறர் மீது அன்பாக இருக்கணும்? நாங்கள் நமக்கான வாழ்க்கை கிடைக்கணும்னா நாம் அன்பாக இருக்கணும் சார். சார், தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் விஞ்ஞானியாலாம் ஆகிட்டு இருக்க, அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் பொருளாதாரத்துக்காக ரயில்வே ஸ்டேஷனில் பேப்பர் போட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் பேப்பர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சிறுவன் என்ன பண்ணுறாரு, விளையாடிக்கிட்டே இருந்த சிறுவன் ட்ரெயின் அந்த தண்டவாளத்துக்குள்ளே விழுந்துடுறான் சார். எடிசன் பதபதச்சு போய் வேகமாக விழுந்து அந்த பையனை காப்பாற்றுறாரு. தண்டவாளத்திலிருந்து அந்த பையனை காப்பாற்றுறாரு சார். அந்த பையனினுடைய அப்பா அந்த நிர்வாக மேலாளராக இருக்காங்க, அந்த ஸ்டேஷனுடைய மேலாளராக இருக்கார். அவர் பேர் ஜேயு மெக்கன்சி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நன்றி தெரிவிக்கும் வகையா எடிசனுக்கு டெலிகிராஃபி கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் அவருக்கு தொழில்நுட்பத்தினுடைய ஆரம்பமாக மாறுது. எடிசனுக்கு இந்த டெலிகிராஃபி கற்றுக்கிறது மூலமாக தான் அவர் தொழில்நுட்பத்துக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்தார்னு சொல்லுவாங்க. இப்படி நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்லது சார், ஏதோ ஒரு வகையில் நம்மளை உயிர்ப்போட வைக்கும், உயிரோட வைக்கும், சமூகத்துக்கு பயன்படுறவனாக வைக்கும். பாரதி ஒரு முறை கணையத்தில் இருக்கும்போது அவர் ஒரு வேடிக்கையாக ஒரு சம்பவம் பண்ணுறாரு. ஒரு முரசு அரைஞ்சிட்டு, ஊரில் போய் முரசு அரைஞ்சிட்டு, சாகாமல் இருக்கிறது எப்படின்னு நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சாகாமல் இருக்கிறது, நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு, சாகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்ட்டு ஊர் பூரா போய் தமுக்கடிச்சு முரசு அரைஞ்சு சொல்கிறாரு. எல்லாரும் பாரதி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாகாமல் இருக்கிறது எப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருப்பா, இவர் பெரிய புலவர்னு வேற சொல்கிறாங்க, மிகப்பெரிய அறிஞன்றாங்க.
இதில் சில பேர் சொன்னாங்க, ஒரு புலவர் அறிஞர்லாம் கரெக்டு தான், சில பேர் இவனை பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க, பார்த்துக்கங்கன்றாங்க. இப்போ ஒரு மிக்ஸ்டான கமெண்ட்ஸோடு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. பாரதி என்ன சொல்ல போகிறாரு? இப்போ பாரதியார் நின்றுருக்காரு. சாகாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கன்னு இருக்காங்க. இப்போ பாரதி ரொம்ப நேரம் எல்லாரையும் பார்த்துட்டு சொன்னாராம், சாகாமல் இருக்கணும்னா நாம் பிறக்காமல் இருக்கணும், சாகாமல் இருக்கணும்னா நாம் பிறக்காமல் இருக்கணும். நம்ம பிறந்துட்டோம், பிறந்ததுக்கப்புறம் சாகாமல் இருக்கணும்னா நம்ம உயிர்ப்போடு இருக்கணும். உயிரோடு இருந்தால் பத்தாது, உயிர்ப்போடு இருக்கணும். அது என்ன சார் உயிர்ப்போடன்னு கேட்டாங்க. சக மனிதர்களை நேசிப்பதன் மூலமாக, இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது செய்கிறது மூலமாக, இந்த சமூகத்துக்கு நல்லது செய்கிறது மூலமாக, இயற்கையை பாதுகாப்பதன் மூலமாக, இப்படி பிறர் மீது அன்போடு இருக்கும்போது மட்டும்தான் நாம் உயிர்ப்போடு இருப்போம். உயிர்ப்போடு இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடு இருக்கோம்னு அர்த்தம். நீங்கள்லாம் யாரும் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள்லாம் எப்போவோ செத்து போயிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடம்பு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நடந்துட்டு இருக்கிறதே இறந்தவர்கள் தான் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்னு பாரதி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் சார் கணையத்தில். அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நீங்கள்லாம் ஏற்கனவே இறந்து போயிட்டீங்க, போயிட்டு வாங்க பண்ணிட்டேன். அத்தனை பேரும் யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்காங்க. ஆமாம்ல, நம்ம யாருக்குமே பயன்படலைன்னு. நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் பிறருக்கு பயனுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். பிறர் மீது அன்பு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். இல்லைனால் நாம் இறந்து இந்த உடம்பை சுமந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதனால தான் பெர்னாட் ஷா ரொம்ப அழகாக சொன்னார், சிலர் எப்போதோ இறந்து விட்டார்கள், சில நாட்கள் கழித்து புதைக்கப்படுகிறார்கள்னு. உண்மையில் நாம் பிறருக்கு பயன்படும் போது, நாம் பிறர் மீது அன்போடு இருக்கும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள்.